கவனமாக இருங்க. ஏடிஎம் வங்கிகள் அல்லது ஏடிஎம் மிஷின்களுக்கு பக்கத்துல முதியவர்களை குறிவைத்து பெரியளவான ஒரு ஏடிஎம் கார்டு மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது முதியவர்கள் காசு எடுக்க ஏடிஎம் மிஷினுக்கு போகும்போது அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏடிஎம் கார்டுகளை அவங்க வாங்கி அவங்களோட கோட் நம்பர் அடித்து காசு எடுத்து கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் அவங்களோட கார்டுக்கு பதிலாக ஒரு டூப்ளிகேட் கார்டை கொடுக்குறாங்க. அதை அவங்க பார்க்காமலே எடுத்துக்கொண்டு போவாங்க. எனவே இதனால் அந்த கார்டுடைய அவரோட கோட் இலக்கம் தெரிந்தானே அவருக்கு அதை வச்சுக்கொண்டு பணம் எடுக்கின்ற மோசடி நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. களுத்துறையில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் கைது செய்யப்படும் போது இவர்கிட்ட 11 ஏடிஎம் கார்டுகள் இருந்திருக்கிறது. இவர் ஏற்கனவே போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளோடு சம்பந்தப்பட்டவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இவருக்கு இருக்கு. எனவே இவர் தொடர்பான விவரங்களை போலீசார் சேகரித்து இவரை கைது செஞ்சிருக்காங்க. இது போல பல ஏடிஎம் மிஷின்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிக அவதானமாக இருங்க. எதிர்கட்சிகள் எப்படியாவது என்ன பாடுபட்டாவது அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதுல பெரிய அளவான முனைப்பு காட்டி வராங்க. மாத்தளையில இன்றைய நாளில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்ப ஆர்ப்பாட்டங்களும் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்கருத்துக்களும் விமர்சனங்களும் பெரிய அளவாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய முழுமையான நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு வருஷமாக்கியும் அரசாங்கம் வழங்கிய அல்லது அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் வழங்கியிருந்த வாக்குறுதிகள் பலவற்றை இன்னும் நிறைவேற்றல. அதுல சொல்லப்பட்ட பெரிய லிஸ்ட் என்னன்னு சொன்னா மின்சார கட்டணத்தை பாரிய அளவில் குறைப்போம்னு சொன்னாங்க. அதோட எரிபொருள் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க. அதோட 5 லட்சத்துக்கு பைக் கொடுக்கப்படும், 12 லட்சத்துக்கு கார் வாங்கலாம்னு சொன்னாங்க. இளைஞர்களுக்கு நிபந்தனை இல்லாமல் லோன் வழங்கப்படும் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திருந்தாங்கன்னு சொன்னா புத்த சாசனத்துக்கு என்ற இடம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. புத்த சாசனத்துக்கு என்ற ஒரு அமைச்சே இல்லாமல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எங்களுக்கு வடக்குக்கு போக முடியாமல் இருக்கு. ஜனாதிபதி ஆற்றிய உரையில வக்கரத்தோடு தான் நாங்க இங்கிருந்து அங்க வடக்குக்கு போறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு வடக்குக்கே போக முடியாமல் இருக்கு. இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய நாள நடந்ததை பார்த்தேன். எனவே இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை இப்பொழுது எதிர்க்கட்சிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அண்மை நாட்களாக நீங்க கவனிச்சிருப்பீங்க, பெரிய அளவான எதிர்ப்பு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதோட அந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இப்பொழுது காலிமுகத்திடல் ஜனாதிபதி சேரத்துக்கு முன்னால செய்து வர உண்ணாவிரத போராட்டத்துக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் 2 நாட்களும் தொடர்ச்சியாக அங்க பயணம் செஞ்சு அது தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காரு. கோமே ஜனாதிபதிතුமா கோமே அகமதிதுமிய கோமே அமதிவரு மே குரு சங்கவர்தன் நிலதாரின்ட்ட இந்த மாதிரி பலப்பட்ட விஷயங்கள் எதிர்க்கட்சி பக்கமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனவரி 30 முதல் அமுலுக்கு வரும் வகையில இரவு நேரங்களில் பெண்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இது ஒரு சில துறைகளில் தான் இருந்தது. குறிப்பா ஹோட்டல், அதோடு மட்டுமில்லாமல் இரவு நேர விடுதிகள், அது சார்ந்த துறைகளுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுறதில்லை. ஆனால் இனி அவங்க அனுமதிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. கடுமையான நிபந்தனைகளோடு இந்த வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த பணியில இரவு நேர பணிகளில் ஈடுபடலாம். அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு சுகாதாரம், தகுந்த பாதுகாப்பு அந்த நிறுவன உரிமையாளரால் வழங்கப்பட வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 6 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் இந்த அவங்களுடைய வேலை நேரம் இருக்கும். காலை 6 மணிக்கு பிறகு அவங்க தங்குறதுக்கான ஓய்வெடுக்கிறதுக்கான பாதுகாப்பான இடம் அல்லது அவங்க தங்கி இருக்கின்ற இடத்திற்கு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற பல நிபந்தனைகளோடு இந்த வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை இந்த நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னன்னா, இது பெரிய அளவாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் இது நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இருக்கின்ற தேவைகளுக்கு ஏற்ப இந்த விஷயத்தை அமுல்படுத்தி இருக்காங்க. எனவே இதை சரியான முறையில், பொறுப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதனாலதான் நிறைய நிபந்தனைகள் இதுக்குள்ள முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அமல்படுத்த போறாங்க. மார்ச் மாதத்திலிருந்து வேக கட்டுப்பாடு, வாகனங்கள் பயணிக்கின்ற வேக கட்டுப்பாட்டுக்கு ஒரு துல்லியமான முறை கொண்டு வரப்பட போகுது. அதாவது இப்ப இருக்கிற முறைமையில ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. எந்தெந்த பாதைகள்ல எந்தெந்த வேகங்கள்ல போகலாம் அப்படின்ற ஒரு இடம் இப்பவும் இருக்கு. ஆனா இதை மீள் ஆய்வு செஞ்சு துல்லியமாக கணித்து எந்த பாதையில எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகலாம், எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போக கூடாது என்ற அடிப்படையில் முழுவதுமே இப்பொழுது
பகுதி அளவில் செய்ய போறாங்க. இது நாடு முழுவதும் இது அமுல்படுத்த போறாங்க. வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. காரணம், இந்த பாதைகள்ல அதிவேகமாக செல்றது, பாதை விதிமுறைகளை மீறுறது, இதனால ஏராளமான உயிரிழப்புகள் விபத்துக்களால் ஏற்படுறதால இதெல்லாம் தடுக்கிறதுக்கு முழுமையான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது. வெளிநாட்டிலிருந்து வரவங்க கவனமாக இதை நீங்க பின்பற்ற வேண்டியிருக்கும். இனி வெளிநாட்டிலிருந்து வர எவருமே சிகரெட்டுகளை விமான நிலையத்தில் கொண்டு வர முடியாது. எனவே இலங்கைக்குள்ள எந்த விதமான சிகரெட்டுகளையும் கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனவே உள்நாட்டில், அதாவது இலங்கையை சேர்ந்தவங்க வெளிநாட்டிலிருந்து வந்தா என்ன, வெளிநாட்டவர்கள் இலங்கைக்குள்ள வந்தா என்ன, எந்த வகையிலும் எந்த வகை சிகரெட்டுகளும் இலங்கைக்குள்ள கொண்டு வருவதற்கு தடை விமானத்தின் மூலமாக. மிக முக்கியமான சர்வதேச ரீதியில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தி, இந்தியாவுடைய வரவு செலவு திட்டம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு மட்டுமில்ல, பல ஆசிய நாடுகளுக்கு இந்தியா ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய பட்ஜெட்ல ஒதுக்குவாங்க. கடந்த முறையை விட இந்த முறை இலங்கைக்கு அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமா 100 கோடி அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. இந்த விஷயம் சர்வதேச ஊடகங்கள்ல பரவலா இலங்கை ஊடகங்கள்லையும் பிரதானமான செய்தியாக பார்க்கப்படுது. கிளிநொச்சியில போலீசாருடைய கட்டளையை மீறி சென்ற லொரி மீது இன்று காலையில ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட போது லொரியை நிப்பாட்டிட்டு சாரதி தப்பி சென்றிருக்காரு. இந்த லொரி சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்றது என்றது கண்டறியப்பட்டிருக்கிறது. தப்பி சென்ற சாரதியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே அதோட சேர்த்து ஈரானுடைய அரசாங்க பக்கமாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா போரை தொடங்குமாக இருந்தால் இது ஒரு பிராந்திய போராக நிச்சயமாக மாறும் அப்படின்றத ஈரான் இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க. காரணம் சொன்னா, கடந்த நாட்களில் ஈரானோடான அணு ஆயுத அந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்து கொண்டிருக்கிறது. அதற்கான கால அவகாசம் முடிந்திருக்கிறது என்ற கதைகள் அமெரிக்கா பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய யுத்த கப்பல் ஒன்று ஈரானை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக அமெரிக்கா உறுதி செய்திருந்தது. எனவே இந்த அடிப்படையில் எப்போ வேணாலும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துக்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுது. இதை ஒட்டி ஈரான் இந்த கருத்தை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்காங்க. இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி இன்றைய நாளில் கண்டி பல்லேகலை மைதானத்தில் நடைபெறுகிறது. நாளைய நாளில் இருந்து இலங்கைக்கு பல முக்கியமான அணிகள் வர இருக்கிறது. ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் போன்ற அணிகள் இலங்கைக்கு T20 உலகக்கிண்ண போட்டியில் விளையாடுறதுக்காக வர இருக்காங்க. எனவே இது தொடர்பான பரபரப்பான விஷயங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு. அதோடு 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம். அதற்கு முன் ஏற்பாடுகளாக பலதரப்பட்ட வீதி மாற்றங்கள், அதோடவான முன் ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கொஞ்சம் பரபரப்பாக கலகலப்பாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த 2 விடயங்களும் இந்த காலகட்டத்துக்குள்ள நடக்க ஆரம்பிப்பதால 4ஆம் தேதி சுதந்திர தினம், 7ஆம் தேதி உலக கிண்ண போட்டிகள் இலங்கையில ஆரம்பிக்குது. எனவே இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ் தரேன். சுருக்கமான செய்திகளை விரைவாக நீங்க வாட்ஸ்அப் சேனல் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.